இப்போ நான் 30,000 ரூபாய்க்கு மொபைல் போன் வாங்க போறேன். என்ன மொபைல் போன் வாங்கலாம் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ் என்னென்ன அததான் இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்க்க போறோம். என்னடா ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? எப்பவுமே மொபைல் போன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆஃபர் வரும்போது வாங்குனீங்க அப்படின்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணிலே அந்த மொபைலை வந்து நீங்க வாங்கிட முடியும். அப்போ எப்போ ஆஃபர் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெகுலரா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர் இது ரெண்டுலயுமே அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. என்ன மனுஷன் இப்போ மொபைல் போன் வாங்குறவங்க எல்லாமே நான் வாங்கினா ஆஃப்லைன்ல தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்காக ரெட்மியோட Note 13 Pro Plus 5G இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெதர் பேக் டிசைனோட ஒரு ஸ்டைலான மொபைலா இருக்கும். பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். அது போக இதுல 1.5K கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருப்பாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் செம சூப்பரா இருக்கும். இது போக இந்த டிஸ்ப்ளேக்கு கார்னிக் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடக்ஷனும் கொடுத்திருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 200 மெகாபிக்சல் கொடுத்திருப்பாங்க. செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த மொபைல்ல நல்லா தான் இருக்கும். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7200 Ultra அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருப்பாங்க. பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவு ஒரு மிட் ரேஞ்ச் கேமர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து போதுமானதா இருக்கும். ஆனா இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல தான் வரும். Android 14 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இது போக இதுல 10 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக இந்த மொபைல்ல IP68 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய பிளஸ். அதனால நீங்க வாட்டர்ல போட்டு யூஸ் பண்றீங்க அப்படினாலுமே யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்க்குள்ள அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8+256 31,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஆஃபர் இதெல்லாம் வரும்போது வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 27,000 ரூபாயில இருந்து 28,000 ரூபாய்க்குள்ள இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். ஒரு மிட் ரேஞ்ச் கேமரா இருந்து ஒரு நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸோட ஆஃப்லைன்ல ரெட்மி பிராண்ட்ல இருந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. அடுத்து கொஞ்சம் ஓல்டு மாடலா இருந்தாலும் இந்த செக்மென்ட்ல ஒரு பெஸ்டான மொபைலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா OnePlus ஓட 11R இந்த மொபைலுமே 1.5K AMOLED டிஸ்ப்ளே இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragonோட 8+ Gen 1 ப்ராசஸர் இருக்கு. ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இதுவுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல தான் லான்ச் பண்ணாங்க. Android 14 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 28,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இப்போ சேல் பண்றாங்க. இது ஆஃபர் இதெல்லாம் வரும்போது வாங்குனீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைல்ல வாங்கிக்க முடியும். இதுலயே OnePlus 12R பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா Flipkartல எல்லாம் 32,000 ரூபாய் 33,000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அது கூட 30,000 ரூபாய்க்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சது அப்படின்னா 12R ட்ரை பண்ணுங்க. பெஸ்டா இருக்கும். அடுத்ததா லேட்டஸ்ட் மாடலோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட F6 5G இந்த மொபைலுமே 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஃபிளாட்டான டிஸ்ப்ளே தான். இதுல டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷனா கார்னிக் கோரில்லா கிளாஸ் விக்டஸோட ப்ரொடக்ஷன் வருது. இதோட டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்கும். இங்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 20 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தரும். பட் கொஞ்சம் ஷார்ப்னஸ் அந்த டீடைல்ஸ் மட்டும் மிஸ் ஆகும். ஆனா அதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragonோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான 8s Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாறுமாறா ஆளும். அது போக இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 13 லட்சத்துக்கு மேல வரும். பட் ஹெவியா கேம் ப்ளே பண்ணும்போது இதுல கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்குது. இது போக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 Hyper OSல இந்த மொபைல் வருது. இந்த பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000 mAh ஓட 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் வருது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8+256 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. நான் ஒரு கேமர் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து Realme லேட்டஸ்டா லான்ச் பண்ண Realme GT 60 இந்த மொபைலுமே 1.5K கர்வ்ட் LTPO AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு கார்னிக் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்கிறதுல ஒரு பெஸ்டான டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷன் இருக்குது இந்த மொபைல்ல மட்டும் தான். அது போக இதுல கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம பார்க்குற மொபைல்லேயே ஒரு பெஸ்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல இருக்குது. அவுட்டோர்ல எடுத்தாலும் சரி இன்டோர்லமே நல்லாவே இந்த மொபைல் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragonோட 7+ Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்மே நல்லா தான் இருக்குது. இதுவுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14ல வருது. 9 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி 5500 mAh கொடுத்திருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8+128 31,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 30,000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிக்க முடியும். அடுத்து மோட்டோவோட Edge 50 Pro இந்த மொபைலுமே ரியல்ல வேகன் லெதர் இதெல்லாம் கொடுத்து பார்க்கிறதுக்கு செம்ம ஸ்டைலாவே இந்த மொபைலும் கொடுத்திருப்பாங்க. இதுலயுமே 1.
6.5K கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. நம்ம பார்க்குற மொபைல்லேயே பெஸ்ட்டான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது இந்த மொபைல் மட்டும் தான். பட் இதுக்கு டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷனா கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா வருது, 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், அது போக 10 மெகாபிக்சல்ல டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமராவும் 50 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. பட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டா தான் இருக்கும். பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். மோட்டோ மொபைல் அப்படினாலே கேமரா வந்து எப்பவுமே பெட்டரா இருக்கிறது இல்ல. இது போக இந்த மொபைலுமே பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. 15 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. IP68 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4500 mAh தான் கொடுத்திருக்காங்க. இதுதான் நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்ததா நல்லா இருந்திருக்கும். பட் இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லமே வேரியேஷன்ஸ் இருக்கு. நீங்க லோயர் வேரியன்ட் வாங்குனீங்க அப்படினா 68 வாட் வரும். ஹையர் வேரியன்ட் வாங்குனீங்க அப்படினா 125 வாட் வரும். இது போக 50 வாட்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 32000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 30000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிக்க முடியும். இது போக எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்ல, ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பெட்டரான சாஃப்ட்வேர் அப்டேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. OnePlus ஓட Nord CE4, அது போக நத்திங்கோட Phone 2a. இது போக நான் வாங்கினா சாம்சங் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா சாம்சங் Galaxy M55 இல்ல F55 அந்த மொபைலையும் செக் பண்ணி பாருங்க. பட் இதெல்லாம் விட நான் மேல சொன்ன மொபைல்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டர் சாய்ஸா இருக்கும். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க.